ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. ஸ்ரீ வாதிபீகர மகாகுரவே நமஹ. நீளா துங்கஸ்தனகிரி தடி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதஹ சிரசித்தம் அத்யாபயந்தி ஸ்ரோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினிகலிதம் யா பலாத் கிருத்ய புங்க்தே கோதா தஸ்யை நம இதமிதம் பூயமேவாஸ்து பூயः. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ண திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல வல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதியென்ன இம்மாத்தம் நாங்கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீவத்சவம்ச கலசோததி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீ கிருஷ்ணசூரிதனயம் சுதியம் சுசீலம் ஸ்ரீமஜ்ஜகத்குரு தயேக்ஷண லக்ஷ்யதன்யம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச குருமன்மஹமாஸ்ரயேஹம். எல்லாம் வல்ல சுவாமி எம்பெருமானாருடைய பரிபூர்ண அனுகிரக விசேஷத்தாலே மாசானாம் மார்கசீர்ஷோகம் என்ன பகவானுடைய நியமனத்துக்கு சேர இந்த ஒரு தன்யமான மார்கழி மாசத்துல திருப்பாவை பாசுரத்தை விண்ணப்பிக்க வேணும் என்று அடியோர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த கோஷ்டியிலே இன்றைக்கும் நாளைக்குமாக 2 பாசுரார்த்தங்களை சேவிக்கும்படியான பாக்கியமானது அடியனுக்கு பிராப்தமாயிருக்கு. அதன்படி இந்த பாசுரத்தை இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருக்கிறோம். அடியன் சேவிக்கிறது எல்லாருக்கும் கிளியரா கேட்கறது இல்லையா? வாய்ஸ் அடியன் இப்போ வியாக்கியானத்தை பார்த்து கொண்டு நாம தொடங்கலாம். இன்றைய தினம் நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த 19வது பாசுரம், இந்த பாசுரத்தை எந்த ரீதியில நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் என்னால், அதுக்கு சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை சாதித்திருக்கக்கூடிய 3000 படி வியாக்கியானம், பரம காருணிகராக வியாக்கியான சக்கரவர்த்தியாக நமது சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை மகனீயர் அவர் சாதித்திருக்கக்கூடிய வியாக்கியானம். மேலும் இந்த பாசுரத்தினுடைய சுவாபதேசம், யதார்த்தமான ஒரு அர்த்தம்ங்கிறது வேற ஒரு பாசுரத்தை அன்வைக்கிற பொழுது, ஆனா சுவாபதேசம்ங்கிறது நம்முடைய சம்பிரதாயத்துல பூர்வாச்சாரியர்களுடைய திருவுள்ளமாக இருக்கக்கூடிய அர்த்தம். சுவாமி வானமாமலை ஒன்னான ஜீயர் சுவாமி சொல்லியிருக்கக்கூடிய பொன்னடிக்கால் ஜீயருடைய சுவாபதேச வியாக்கியானத்தையும் சேர்த்துதான் இந்த பாசுரத்தை நாம் அனுபவிக்க இருக்கிறோம். இப்ப சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையுடைய மகத்துவம், அவர் எப்பேற்பட்ட ஒரு மகாச்சாரியர் என்னால், அவர் நம்முடைய அருளிச்செயல் வியாக்கியானம் ரொம்பவும் பிரசித்தமாக பண்ணியிருக்கக்கூடியவர். அப்ப அவருடைய வியாக்கியானம் இல்லைன்னா இன்னைக்கு பல பாசுரங்களுடைய அர்த்த விசேஷங்கள்லாம் யதார்த்தமா என்ன அர்த்தம்ங்கிறது நமக்கு மனசுக்கு கிரகிக்காது. ஏதோ கபோல கல்பிதமா நமக்கு மனம் போனபடியான அர்த்தங்களை சொல்றதை காட்டிலும் பூர்வர்களுடைய பாதையிலே நம்முடைய ஆச்சாரியர்கள் என்ன வியாக்கியானத்தை நமக்கு சொல்லியிருக்கிறார்களோ அதன்படி நாம் அனுபவிக்க வேண்டிய விஷயம். ஆக இந்த பாசுரம், குத்து விளக்கெரிய கோட்டுக்கார் கட்டின் மேல் மெத்தன்ன பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குடல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் மைத்தடங்கண்ணினாய் நீயும் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனை ஏனும் பிரிவார்த்த இல்லாயால் தத்துவமன்னு தகவேலோ ரெம்பாவாய் என்ன இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான பாசுரம். இப்போ பெருமாளை நாம் ஆசிரியிக்கிற பொழுது நமக்கு முக்கியமான விஷயம் பிராட்டியினுடைய புருஷகாரம் வேண்டுவது. இப்ப முமுட்சுபடி முதலான கிரந்தங்கள்ல சுவாமி பிள்ளலோகாச்சாரியர் முதலான ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த பிராட்டியினுடைய சன்னதி இருந்தபடியாலே காகம் தலை பெற்றது, அது இல்லாமையாலே ராவணன் முடிந்தான் அப்படின்னு. அப்ப தாயாருடைய கடாட்சம் எந்த அளவுக்கு முக்கியம். இப்ப இந்த சுவாபதேசத்தினுடைய
வியாக்கியான பங்கியில பார்க்கிற பொழுது, இந்த ஆண்டாள் நாச்சியாரோடு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த ஆயர்பாடி பெண்கள் இவாளெல்லாம் சென்று இந்த பாசுரத்துல எழுப்புகிறார்கள். அப்போ நப்பின்ன பிராட்டி என்ன பண்றாளாம், அவளுக்கு வாய் திறவ வேணும்னு சொல்லிட்டு தான் போய் அவளுக்கு பதில் சொல்றதுக்காக அந்த கதவை திறக்க புக, நம்முடையாருக்கு இவள் முற்பட்டாள் ஆக ஒண்ணாது, என்ன இவளை திறக்க ஒட்டாதே, கட்டிக்கொண்டு கிடக்கிற கிருஷ்ணனை எழுப்பி அப்படின்னு வியாக்கியானம் பண்றார். அப்ப நம்முடைய அடியவர்கள் நம்ம ஆசிரியக்கிற பொழுதோ நாம் தான் அவளுக்கு முற்பட போய் அனுகிரகம் பண்ணணும். அப்ப அந்த நப்பின்ன பிராட்டி நமக்கு முன்னாடி போய் அனுகிரகம் பண்றாளே, அப்படி அவர் முற்பட்டால் ஆக ஒண்ணாதுன்னு கண்ணபிரான் என்ன பண்றானாம், அவளை திறக்க ஒட்டாதே கட்டிக்கொண்டு கிடக்கிற கிருஷ்ணன். சரி, அப்ப அவனையாவது எழுப்பலாம் அப்படின்னு பார்த்தா அவன் எப்பேற்பட்டவன்? சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில ரொம்ப அழகா சாதிக்கிறார். உறங்குவான் போல் யோகு செய்த பெருமான் அப்படின்னு. அப்ப அந்த கண்ணபிரான் இவர்கள் என்னெல்லாம் சொல்றார்களோ அதுக்கெல்லாம் செவிசாய்க்க வேணும். ஆகையால அவ சொல்றத கேட்கறதுக்காக பெருமாள் அவளை முற்பட போக விட மாட்டேங்கிறார், தானும் சேர சென்றிருக்கார். கட்டி கொண்டு கிடக்கிற கிருஷ்ணன் அப்படியாவது எழுந்திருக்கிறாரா அப்படின்னா இல்லை. அப்ப என்ன ஆறுது, அப்படி கண்ணபிரானை எழுப்பியும் மறுமாற்றம் கொள்ளாமையாலே மீளவும் அவனை உணர்த்துகைக்காக அவளை எழுப்புகிறார்கள். இவனும் பேசாம இருக்கான். அப்ப மறுபடியும் என்ன பண்றது, பிராட்டியின் இடத்துலதான் போகணும். அதனால பிராட்டியை புருஷகாரமாக வரித்தால் அவனும் இவளும் இசலி இசலி பரியும் பரிவை சொல்லுகிறது. அப்ப என்னைக்கும் பெருமாளை ஆசிரிக்கிற பொழுது பிராட்டியினுடைய சந்நிதியாலே, சந்நிதி விசேஷத்தால நாம் பெருமாளை ஆசிரியிக்க வேணும் அப்படின்னு ரொம்பவும் அழகான அர்த்த விசேஷத்தை இந்த சுவாபதேச வியாக்கியானத்துல காண்பிக்கிறார். ஏனால் இந்த புருஷகாரம் அப்படிங்கிறது தான் நம்முடைய சரணாகதனுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்வரூப லட்சணமாக கொள்ளப்படுறது. ஏனால் இப்போ பெருமாளுடைய சங்கல்பம் எப்படி இருக்குன்னா, தாயாருடைய ஒரு கண் அசைவுக்காக இந்த ஜகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம், அதாவது உற்பத்தி, காப்பாற்றக்கூடிய ரக்ஷணம், விநாசம். இப்ப நம்மாழ்வார் காக்கும் இயல்பினன் கண்ணபெருமான் சேர்க்கை செய்து தன் உந்தியுள்ளே வாய்த்த திசைமுகன் இந்திரன் வானவர் ஆக்கினான் தெய்வ உலகுகளே அப்படிங்கிறார். இப்ப இவ்வளவு விஷயத்தையும் கண்ணபிரான் எதுக்காக பண்றானாம் பெருமாள் அப்படின்னா, அந்த பிராட்டியினுடைய ஒரு சின்ன கண் அசைவுக்காக இவ்வளவு விஷயங்களையும் பண்றான்னு சுவாமி கூரத்தாழ்வான் ஸ்ரீஸ்தவத்துல சாதிக்கிறார். ஸ்வஸ்தி ஸ்ரீர் திசதாத் அசேஷ ஜகதாம் சர்க்க உபசர்க ஸ்திதி ஸ்வர்க்கம் துர்கதிம் ஆபவர்கிகவதம் சர்வஞ்ச குருவன் ஹரிஹி யஸ்ய வீக்ஷாமுகம் ததிங்கித பராதீனஹா வித்யதே அகிலம் கிரீடேயம் கலு நாண்யதாஸ்ய ரசதா சியாத் ஐக்கரஸ்யாத்தையா அப்படின்னு ஒரு விளையாட்டை போல ஒரு கிரீடையாக எவ்வளவு பெரிய காரியங்கள் எல்லாத்தையும் பெருமாள் இந்த பிராட்டிக்காக பண்றார் அப்படின்னால் அவளுடைய ஏத்தம் எப்பேற்பட்டது. அப்ப அப்படிப்பட்ட நப்பின்னை பிராட்டியினுடைய சன்னதியாலே கண்ணபிரானை ஆசிரிப்பது எப்படி அப்படின்னு இப்ப சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை சாதித்திருக்கக்கூடிய இந்த 3000 படியில நாம பிரவேசிக்கிறோம். இப்ப தொடக்கத்துல குத்து விளக்கெரிய, இப்ப பெருமாள் நல்லா போக்கியமா சேனிச்சுட்டு இருக்கார். இப்ப ஸ்ரீரங்கத்துல போய் ரங்கநாதரை நாம சேவிக்கிறோம். மாயோனை மனத்தூணே பத்தி நின்றுன்னு சொல்றா போல அப்படி நல்லா ரெண்டு பக்கமும் சரங்கட்டின விளக்கு தொங்கின்னு இருக்கு இல்லையா, அப்படி போக்கியமா குத்து விளக்கெரிய அந்த மாதிரி கண்ணபிரான் சயனம் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா இப்ப இந்த கோபிமார்கள் ஆண்டாள் நாச்சியாரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஆயர்பாடி பெண்கள்லாம் அவனை ஆசிரித்து வந்த காரியம் ஆராய்ந்தருள வேணும்னு சொல்ற சந்தர்ப்பத்துல இவன் இப்படி போக்கியமா படுத்துட்டு இருக்கானே, அதுவும் எப்படி குத்து விளக்கெரிய. அர்த்திகள் வாசலிலே நிற்க ஒரு அனுபவம் உண்டோ என்கிறார்கள். அவனை சேரணும்னு கஷ்டப்பட்டு இவ்வளோ பேர் வாசல்ல நின்றுட்டு சேவிச்சுட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற பொழுது இப்படி இவன் நல்லா அனுபவமா படுத்துட்டு இருக்கானே. இந்த நப்பின்ன பிராட்டிக்கு எப்பேற்பட்டதான ஒரு ஏற்றம் இந்த இடத்துல. ஏன்னா இந்த கோபிமார்கள்லாம் கண்ணபிரானுக்காக ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்திலே எல்லாத்தையும் தியஜித்து விட்டு வந்தவர்கள். பதிசுதான்வயா பிராத்துரு பாந்தவா அதிவிலங்கியதே அச்சுதாகதா கதிவிதாஸ்தவோ கீத மோகிதா என்று ஸ்ரீமத் பாகவதத்திலே கோபிகா கீதம் சொல்லுமா போலே
அப்ப அவள்லாம் வந்து கண்ணபிரானை பாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். அவ வாத்துல அவ்வளவு காரியம் இருக்கு ஆயர்பாடியில. அப்ப சுலபமா வந்துட முடியுமா? அப்ப கோபிகாஸ்திரிகள் மாதிரி கஷ்டப்பட்டு வந்து கண்ணபிரான தரிசிக்கிற ஒரு சிரமம் இல்லை நப்பின்ன பிராட்டிக்கு. மேலும் இந்த ஆயர்பாடி பெண்டுகள் எல்லாம் அங்க பிரதானமா இருக்கக்கூடியது கறவை தொழில் தானே. இப்ப கீழ்வானம் வெள்ளன்றது என்கிற பாசுரத்தின் அனுபவம் படியே இந்த கறவைகள்லாம் மேய்ச்சலுக்கு போறதெல்லாம் சாயந்தரம் வந்துருத்து. அது வந்ததெல்லாம் சரியா வந்ததா அப்படின்னு பாக்குறதுக்கான ஒரு கவலையும் இல்லை. நள்ளிருட்கெண்ணெய் உய்த்திடுமின் என்கிற பாசுரத்துக்கு இணங்க ஏகாந்தமா எங்கேயாவது ரகசியமா கண்ணபிரான போய் சேவிக்கணுங்கிற பாக்கியமும் இல்லை. இப்படியெல்லாம் இந்த கோபிமார்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு சேவிக்கிறா. ஆயர்பாடியில இருந்தப்ப பெருமாள் இப்படியெல்லாம் சேவிச்சிருக்காவா. ஆனா அந்த நப்பின பிராட்டி என்ன பண்றாளாம், பகலை இரவாக்கி கொண்டு விளக்கிலே கிருஷ்ணன் முகத்தை பார்த்து கொண்டு படுக்கையிலே கிடக்க பெறுவதே. பெருமாளே அவ்வளவு பிரகாசமா இருக்கார். அதுவும் ரொம்ப அழகான ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்திலிருந்து ஒரு ஸ்லோகம். கஸ்மை ஏன விபாசிதோய மதுலோ ஞான பிரதீப புரா தத்ரூபேண ச நாரதாய முனையே கிருஷ்ணாய தத்ரூபிணாம் யோகீந்திராய ததாத்மநாத பகவத்ராதாய காருண்யத தத்சுத்தம் விமலம் விஷோகமமிருதம் சத்யம் பரம் தீமஹி அப்படின்னு ஆச்சரியமான ஸ்லோகம். பகவான் எப்பேற்பட்டவன் அப்படின்னால் தட் சுத்தம் விமலம் விஷோகம் அமிர்தம் சத்தியம் பரம் தீமஹி. அப்படி அவனை வந்து ஒரு எடுத்து காட்டுறதுக்கான ஒரு பிரகாசம் தேவையே இல்லை. அப்படி சுயம் பிரகாச வஸ்துவாக இருக்கக்கூடியவன். அப்ப இந்த ஆயர் பிண்டுகள் எல்லாம் இப்படி ஒரு ஊரார் இசைவை பார்த்துட்டு போக வேண்டியிருக்கு. கறவைக்கு போன அந்த இனங்கள் கீழ்வானம் வெள்ளன்னு எருமை சிறுவீடுன்னு அவைகள்லாம் வர வேண்டிய வரவு பார்க்க வேண்டியிருக்கு. ஏகாந்தத்துல பெருமாளை சேவிக்க வேண்டியிருக்கு. அப்படி எல்லாம் இல்லாம இந்த நப்பின்ன பிராட்டி இப்படி பகலை இரவாக்கி கொண்டு அப்படி பக்கத்துல கண்ணன் இடத்துல சேனிச்சுண்டு அவனோட முகத்தை பார்த்துட்டு சேனிச்சுட்டு இருக்காளே பக்கத்துல. அது எப்பேற்பட்ட பாக்கியம் அந்த பிராட்டிக்கு, எப்பேற்பட்ட ஐஸ்வர்யம் அப்படின்னு இவாளுடைய அனுபவம் இருக்கிறபடி. அப்ப சுயமே பிரகாச வஸ்துவாக இருக்கக்கூடிய பகவான் அவனை சென்று சேவிக்கக்கூடிய இடத்துல இப்படி வாசல்ல ஒரு பிரகாசமான நிலைவிளக்கு எரிஞ்சுட்டு இருக்கேன். அவனுக்கும் பிரகாசமான விளக்கா இருக்க ஒரு நிலை விளக்கு உண்டாவதே அப்படின்னு விசேஷமான அனுபவம் பெரியவாச்சான் பிள்ளையுடைய வியாக்கியானம். அதுவும் இது எப்பேற்பட்ட கட்டில்ல வந்து இவன் படுத்துட்டு இருக்கானாம், கோட்டுக்கால் கட்டில் மேல். கோட்டுக்கால் கட்டினால் அது விசேஷமான ஒரு தந்தத்துல பண்ணியிருக்கக்கூடிய கட்டில். என்ன தந்தம் அப்படின்னா, இப்ப கோலையாபிடம்ங்கிற யானைய பெருமாள் வதம் பண்றார் இல்லையா, கம்சன் ஏவி விட்ட கோலையாபிடம். இப்ப திருமாலையில பார்க்கிற பொழுது வளவெடும் தவளமாட மதுரமா நகரந்தன்னும் கவளமால் யானை கொன்ற கண்ணனை அரங்கமாலை அப்படின்னு தொண்டடிப்பொடி ஆழ்வாருடைய அனுபவம். அப்போ அந்த கோலையாபிடத்தை கண்ணபிரான் வதம் பண்ணதுக்கு அப்புறம் அதனுடைய கொம்பை பறித்து கொண்டு வந்து அதனுடைய அந்த தந்தத்தாலே நிர்மாணம் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கட்டில். அதுலதான் ஏன்னா பெருமாள் அந்த அளவுக்கு பராக்கிரமத்தை உடையவர் இல்லையா. இப்ப அதே ஆண்டாள் நாச்சியாரே சொல்ற பொழுது கண்ணாலங்கோடித்து கன்னி தன்னை கைப்பிடிப்பான்ங்கிற பாசுலத்துல பெண்ணாளன் பேரும் ஊர் பேணும் அரங்கமே. அப்ப அவனுக்கு ஏத்த வீர பத்னியாக இந்த நப்பின்ன பிராட்டி இருக்காளாம். அப்ப வீரபத்னி ஆகையாலே இவளுக்கு இதில் அல்லது கண்ணுறங்காது அப்படிங்கிறார். இப்ப சாதாரணமான ஒரு கட்டில சேனிச்சுக்கலாமே அப்படின்னா, இப்ப கண்ணனுடைய பெருமை தோற்ற அந்த வயசுலயே கோலையாப்பிடத்தை போய் அவன் வதம் பண்ணினானு. அப்படி வதம் பண்ணப்பட்ட அந்த கோலையாப்பிடத்திலிருந்து அதனுடைய உடைந்த தந்தத்திலிருந்து பண்ணியிருக்கிற கட்டில், அதுல வந்து அவன் படுத்துண்டு சயனிக்கிறது தான் இந்த நப்பின்ன பிராட்டிக்கு ரொம்பவும் உகந்த விஷயமாக இருக்கையாலே அவன் அதிலே சயனித்திருக்கிறபடி. இப்ப இவாளை போல எங்கேயாவது பிருந்தாவனத்துல தேடி கஷ்டப்பட்டு போய் பெருமாளை எங்க எங்கன்னு பாக்கணுமா? அது ரொம்ப ஒரு அழகான ரசானுபவம் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்துல. ஏன்னா இப்போ கண்ணபிரான் ரொம்ப சுலபனா இருக்கானே. ஆழ்வார் வந்து தெரிவிக்கிறார், பத்துடை அடியவர் கிளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நம் அரும்பிறரடிகள் மற்றொரு கடைவினை களவினின் உரனிடை ஆப்புண்டு எத்திரம் உரலோடு இணைந்திருந்து ஏங்கிய எளிவன்னு தெரிவிக்கிறார் இல்லையா சுவாமி நம்மாழ்வார். அது போல ரொம்ப இந்த எம்பெருமான் கிருஷ்ணாவதாரத்துல ஆஸ்ரித சுலபனா இருக்கான். ஒரு நந்தகோபனும் யசோதையும் கட்டவும்
அடிக்கவும் உண்ணலாம்படியாகவும் இந்த கோபிகா ஸ்திரீகளுடைய பாத ரட்சையெல்லாம் ஏழை பண்ணிட்டு போறாருன்னெல்லாம் பிரமாணத்துல இருக்கு. இப்ப கோபிகா ஸ்திரீகள்லாம் மஞ்சளுக்கு நிறம் பார்க்கணும் அப்படின்னா இந்த கண்ணபிரான்கிட்ட உரைச்சு பார்ப்பாளாம் திருமேனியில. அப்ப அந்த அளவுக்கு அவன் சுலபனா இருக்கானே அப்படின்னு அவ நினைக்கிறப்ப பெருமாள் இந்த அந்தர்தானம் ஆயிடுறார், மறைஞ்சு போயிடுறார். அப்ப அவர்கள் பலபடியாக துடித்து இந்த கண்ணபிரானை தேடி அலையிறார்கள் பிருந்தாவனத்துல. அதுக்கப்புறம் பெருமாள் அந்த இடத்துல அவளுக்கு சேவை சாதிக்கிறாள். அப்ப அது போல இந்த ஸ்ரீ பிருந்தாவனம் தேடி போக வேண்டாதே. அப்படி எங்கேயாவது இந்த நப்பின பிராட்டி கண்ணனை தேடிட்டு போனோமா? இல்லை. உள்ளகத்துக்குள்ளே கூச்சமர கிடக்கப் பெறுவது. இப்படி அவளுடைய திருமாளிகையிலே அந்த பெருமாள் இப்படி சேனச்சென்றிருக்கார் அப்படின்னால் அது எப்பேற்பட்ட பாக்கியம். அதுவும் மாணிக்கத்தால பண்ணியிருக்கக்கூடிய உன்னதமான கட்டில், மாணிக்கத்தாலே செய்யலும் கட்டில் என்று பிரசித்தமாக அப்படி எவ்வளவு கிராண்டா இருக்கு பாக்குறதுக்கு. இப்ப நப்பின்னை பிராட்டிக்கு ஏத்த அந்த கோலையாப்பிடத்தை வதம் பண்ணி அதால தந்தத்திலே செய்யப்பட்ட ஒரு உயர்ந்த கட்டில், அதனுடைய அந்த 4 கால்கள்ல பலவிதமான ரத்னங்களால பண்ணியிருக்கக்கூடிய, மாணிக்கங்களாலையும் பண்ணியிருக்கக்கூடிய அழகான வேலைப்பாடுகள். அதுவும் அது எப்படி இருக்காம், மெத்தென்ற பஞ்சசயனம். அதுவும் நாம இந்த பெருமாளை அடையணும் அப்படின்னு இவ்வளவு ஒரு ஆர்த்தியோட, ஒரு விஸ்லேஷம், ஒரு பிரிவோட நிக்கிற பொழுது இவர் இத்தனை போக்கியமா அந்த பஞ்சசயனத்துல போய் சயனிச்சுருக்கிறபடி என்ன அப்படின்னு வியாக்கியான அனுபவம். நாங்கள் ஆர்த்தைகளாய் கிடக்க படுக்கையில் உள்மானம் புறமாகம் கொண்டாடி கொண்டு படுக்கை பொருந்துவது. இப்ப திருவனந்தாழ்வான் தானே, ஏன்னா அவர் எல்லா இடத்துலயும் பெருமாளை விட்டு அவரும் இருக்கக்கூடியவர் இல்லை. சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் நின்னால் மறுபடியாம்னு இருக்கக்கூடியவர். குலசேகர பெருமாளும் தெரிவிக்கிற பொழுது அந்த உயர் வெள்ளை அணையை மேவி அவனுடைய திருமேனிக்கு சேர எப்படி இந்த திருவனந்தாழ்வான் வளைஞ்சு கொடுத்து எப்படி அவன் இந்த சீரசாகர சேனனா இருக்கானோ, திருவரங்கத்துல எப்படி பள்ளி கொண்டிருக்கானோ, அதுபோல இந்த கட்டில் அத்தனை சுகமா அந்த மெத்த இருக்கான் அவனுக்கு. படுக்கையில் உண்மானம் புறமானம் கொண்டாடி கொண்டு இத்தனை போக்கியமா படுத்துட்டு இருக்கானே. நம்முடைய கஷ்டத்தை அவன்கிட்ட சொல்லி ஆராய்ந்து அருளையலோர்னு சொல்றப்ப இப்படி படுத்துட்டு இருக்கானே. பொருந்துவதே கண்ணுறங்குவதே, அதுவும் பஞ்சசயனம், இன்னும் விசேஷமாக இருக்கக்கூடிய ஒரு கட்டில், பஞ்சவிதமான படுக்கை. அதுல என்னென்ன தன்மைகள் எல்லாம் பொருந்தி இருக்குன்னு தெரிவிக்கிறார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. அழகு, குளிர்த்தி, மார்தவம், பரிமளம், தாவல்யம் அப்படின்னு நல்ல ஒரு உறுதியான ஒரு அழகா இருக்கு. சயனம் பண்ணிண்டா அப்படின்னா குளிர்த்தியா இருக்கு, மார்தவமா பரிமளமா அப்படி சுகந்த பரிமள கந்தங்கள் எல்லா இடத்துலயும் வீசுறது, ரொம்ப மதுரமா இருக்கு. படுத்துண்டா திருமேனிக்கு நோவு ஏற்படாதபடி அப்படி அத்தியந்த சுலபமா இருக்கு இப்படி இருக்கக்கூடிய கட்டில். ஆனா இவர்களுக்கு எப்படி இருக்கு, ஏன்னா இந்த ஆயர்பாடி பெண்கள் இவ அத்தனை பேரும் கண்ணபிரானை விட்டு பிரிஞ்சு ரொம்ப விரகத்தால துடிச்சுட்டு இருக்கா இல்லையா, அவளுக்கு இவர்களுக்கு மென்மலர் பள்ளி வெம்பள்ளி ஆயிரே இருப்பது. அவன் அத்தனை போக்கியமா அதுல சேரச்சுட்டு இருந்தா கூட இவாளுக்கு அது வெம்பள்ளி ஆயிரே இருப்பது. இப்ப இதே ஆண்டாளுடைய அனுபவம் நமக்கு நாச்சியார் திருமொழியில பல இடங்கள்ல காண்ற பொழுது, திருவரங்க மங்களா திவ்யசேத்திரத்தை மங்களாசாசனம் பண்ற பொழுது, தீமுகத்து நாகனை மேல் சேரும் திருவரங்கர் ஆமுகத்தை நோக்காரால் அம்மனே அம்மனே, அதுக்கும் அந்த இடத்துல சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை விசேஷமா வியாக்கியானம் பண்ற பொழுது எரிமூஞ்சி தெய்வமும் சுடுமூஞ்சி பாம்பும் என்னமா போலே அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அந்த மாதிரி இவனுக்கு எந்த அளவுக்கு மாதுரியமா இருக்கோ, இவர்களிடத்துல இந்த கண்ணபிரான் முகங்காட்டாத இருக்கிறபடியாலே இவர்களுக்கு இது வெம்பள்ளியாயிரே இருப்பது. அப்படி 5 உருவிட்டு செய்திருக்கக்கூடிய பஞ்சாலே பண்ணியிருக்கக்கூடிய உத்தமமானதொரு படுக்கை. இப்ப இந்த இடத்துல பிராட்டிய முன்னிட்டு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு வார்த்தை மேலேறிங்கிறதுக்கு எவ்வளவு அர்த்தம் பாருங்கோ. பாதேன அத்தியாரோகதி, அதாவது ஒரு முக்தாத்மா தன்னுடைய சகலவிதமான இந்த லௌகிக சரீரங்களையும் களைந்து திருநாட்டுல போய் பரமபதத்துல எம்பெருமான பரமபதநாதன் அடைகிற பொழுது அந்த பரியங்க வித்தை திருவனந்தாழ்வான் மேல ஏறி உட்காந்து பெருமாளுடைய மடியில அந்த முக்தாத்மா உட்காந்துக்கிறது. அதுக்கப்புறம் இப்ப சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில அந்த கடைசியில சூழ் விசும்பு அணிமுகில் அதுல சொல்ற பிரகாரம் எல்லாம் பல காலமும் அங்க இருந்து நித்தியானுபவம் பண்ணிட்டு பெருமாளை மங்களாசாசனம் பண்ணிட்டு இருக்கா.
பரமபதத்துல. குடந்தையன் கோவலன் குடியடியார்க்கேன்னு பலபடியா ரொம்ப விசதமாக சுவாமி நம்மாழ்வார் சொல்லிட்டு இருக்கார். வைகுந்தம் புகுதலும் வாசலில் வானவர் வைகுந்த தமர் எவரிடம் புகுதவென்று வைகுந்த தமரரும் முனிவரும் வியந்தனர் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே. அப்படி அந்த மன்னவர் விதியேன்னு சுவாமி நம்மாழ்வார் சொன்ன பிரகாரம் பாதேன அத்தியாரோகதி உள்ள போய் பரமபதநாதன அந்த திருவனந்தாழ்வான் மேல ஏறி ஆலிங்கனம் பண்ணிக்கிறார் பெருமாள். அப்படி நாம அத்தனை பேரும் இந்த பூலோகத்துல இருக்கக்கூடிய சகல ஜனங்கள் அத்தனை பேரும் அப்படி பெருமாளை போயிட்டு ஆசிரயித்து ஆலிங்கனம் பண்ணி கொண்டு திருநாட்டுல நித்தியானுபவம். அது வரைக்கும் இந்த பிராட்டி புருஷகாரம் பண்ணி அதுக்கப்புறம் இல்லையோ அவள் பெருமாளிடத்துல போய் சேரணும். இப்ப நமக்காக நம்ம அத்தனை பேரும் பரமபதத்துல நின்று பெருமாளை நித்தியா அனுபவம் பண்ணணும் அப்படின்னு நாமெல்லாம் போற வரைக்கும் பிராட்டி இருந்து அத்தனை பேருக்கும் புருஷகாரம் பண்ணிட்டு இல்லையோ அந்த பிராட்டி பெருமாளோட ஏகாந்தத்துல இருக்கணும். ஆனால் இங்க நாங்கள்லாம் இப்படி இந்த கண்ணபிரானை ஆசிரியக்கிறதுக்கு முன்னாடியே இவள் இந்த படுக்கையில ஏறி சேரச்சுட்டு இருக்காளே கண்ணபிரான் இடத்துல. எவ்வளவு ஆச்சரியமான வியாக்கியான பங்கி. பாதேன அத்தியாரோகதி என்று நாங்கள் மிதித்து ஏறினாலன்னோ நீ படுக்கையில் ஏறுவது. அப்படி நாங்கள்லாம் போய் அவரை அடைந்து அந்தமில் பேரின்பத்து அருடியரோடு இருந்தமைன்னு இருந்ததுக்கு அப்புறம் இல்லையோ நீ பெருமாளோட இருக்கணும். ஆனா இப்ப கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை குங்கை மேல் இப்படி இருக்கிற ஒரு விசேஷம் என்ன? அந்த கொத்தலர் பூங்குழலுக்கு என்ன விசேஷம்னு சொல்ற வியாக்கியானத்துல. கொத்தலர் பூங்குடல் நப்பின்னை திருக்குழல் ஸ்பர்சத்தாலே கொத்து கொத்தாக அலரா நின்னுள்ள பூவை உடைத்தான குழல். இப்போ பொதுவாக ஒரு புஷ்பம் மலர்றது அப்படின்னா அது சூரியனுடைய பிரகாசத்தால மலரும், இல்ல பலபடியான காரணங்கள்ல வெடிய கருக்கல்ல புஷ்பங்கள்லாம் மலரும். ஆனால் நப்பின்ன பிராட்டியினுடைய அந்த திருமுடி அந்த திருக்குடலினுடைய ஸ்பர்சத்தாலே இப்படி சூடின புஷ்பங்கள்லாம் மலர்றது அப்படின்னா அவளுடைய பெருமை எப்பேற்பட்டது, எத்தனை சௌந்தரியத்தை உடையவள். காலம் அலர்த்துமா போலே அவனோட்டை பிரணய கலகத்திலேயால் அலறுகை. அந்த பெருமாளிடத்துல உண்டாகக்கூடிய பிரணய கலகம், அவனிடத்துல இருக்கக்கூடிய பிரியம், அதனாலே அலரும்படியாக இருக்கக்கூடிய புஷ்பங்கள் வாசஞ்சை பூங்குழலாள் அப்படின்னு ஆழ்வார் சொன்ன பிரகாரம். இப்ப அடுத்து வரக்கூடியதுதான் ரொம்ப விசேஷமான ஒரு அனுபவம். இப்போ இந்த இடத்துல கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா அப்படின்னு ஒரு வியாக்கியான பங்கி. அப்ப என்ன பண்றார் அப்படின்னு சொன்னால், இந்த நப்பின்ன பிராட்டியினுடைய திருமுலை தடங்கள் நெருக்குமா போல பெருமாள் இந்த இடத்துல ஆலிங்கனம் பண்ணிட்டு அந்த பஞ்சசயனத்து மேல சயனிச்சுட்டு இருக்கார். இந்த இடத்துல ஒரு விசேஷமான அனுபவம். கமலாள் தனத்துள்ளான் என்கிற ஒரு பாசுரத்தினுடைய அனுபவம் ஏற்படுமா போலே இப்ப பிராட்டியினுடைய ஆலிங்கனம் பெருமாளுக்கு உண்டார பொழுது பெருமாளுக்கு என்ன ஆறுது அப்படின்னா மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணன் அப்படின்னு சொல்றபடி அகன்ன திருமார்ப உடையவனாக இருக்கானாம். இப்ப பிராட்டி ஆலிங்கனம் பண்ணிக்கிற பொழுது இந்த திருமார்பு இப்படி அகன்னு இருக்குமா? அப்படியான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான பங்கி நமக்கு ஞாபகம் வருது. சதைக ரூப ரூபாய விஷ்ணவே பிரப விஷ்ணவே அப்படின்னு நாம சொல்றோம் இல்லையா? இப்ப இந்த இடத்துல சதைக ரூப ரூபாய அப்படின்னா இப்ப அடியார்கள் எப்படி அவனை ஆசிரிக்கிறார்களோ அதுபடியாகவே தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் அப்படின்னு இருக்கக்கூடியவன் பகவான். அப்ப பிராட்டி ஆலிங்கனம் பண்ணிக்கிற பொழுது பெருமாளுடைய திருமேனி அந்த இடத்துல அப்படி ஆலிங்கனத்தால ஒரு சுருக்கம் இல்லாதபடி மலர் மார்பான்னு விரிந்திருக்கும்படியான காரணம் என்ன அப்படின்னால், அது ஆசிரித சம்ஸ்லேஷத்தால அவனுடைய திருமேனிக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஏற்றம் அப்படின்னு அழகா அந்த இடத்துல வியாக்கியானம் பண்றார். சதைக ரூப ரூபாய என்றத்தோடு விரோதியாதோ என்னில் விரோதியாது. அப்போ அந்த பிராட்டியினுடைய ஆலிங்கனம் எம்பெருமானுக்கு ஏற்படுற பொழுது அவனுடைய திருமேனியும் அந்த ஆலிங்கனத்திற்கு ஏற்க சுருக்கம் காணாமே சதைக ரூப ரூபாய என்று ஒரு தன்மையை அடையாது வைத்து கிடந்த மலர் மார்பா என்று விகசமாக இருக்கைக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னா, நப்பின்னை பிராட்டியினுடைய திருமேனி ஸ்பர்சத்தாலே அந்த சேர்த்தி விசேஷத்தாலே உண்டான ஏற்றம், அதனுடைய ஒரு சந்நிதியாலே அவனுடைய திருமேனியிலே உண்டாகக்கூடிய புகழ் தேஜஸ்,
அதனால அப்படி பெருமாள் அவருக்கு வந்து அந்த சந்தோஷம் வந்துடுது அப்படின்னா கிடு 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 கிடுன்னு மலர்ந்துடுவார். இப்ப வாமனாவதாரத்துல அப்படிதான் சின்ன குழந்தையா போய் மாவலி மூவடி அப்படின்னு போய் கேட்கிறார். சின்னதா போறார். குறள் பிரம்மச்சாரியாய் மாவலியை குறும்பதக்கி அரசு வாங்கி இறைப்பொழுதில் பாதாளம் கலவிருக்கை கொடுத்து வந்த எம்மான் கோவில். என்ன சுவாமி பெரியாழ்வார் திருவரங்க மகாசேத்திரத்தை மங்களாசாசனம் பண்றார். ஆனா அப்ப அந்த அவன் அப்படி பிரீத்தியோட கொடுத்ததுக்கு அப்புறம் அவரோட திருமேனி எப்படி ஆறுது அப்படின்னா இப்ப திருநெடுந்தாண்டகத்தில் எடுக்கிறார். பொன்மரியில் புனலுருவி ஒருகால் நிற்ப ஒரு காலம் காமரசீர் அவுணன் உள்ள தென்மதியும் கடந்து அண்டம் மீது போகி இருவிசும்பினோடு எழுந்து மேலை தன்மதியும் கதிரவனும் தவிர ஓடி தாரகையின் புறந்தடவி அப்பால் மிக்கு மண்முழுதும் அகப்படுத்த நின்ன எந்தை மலர்புறையும் திருவடியை வணங்கினேனேன்னு சாதிக்கிறார் சுவாமி திருமங்கை ஆழ்வார். அதே போல முதலாழ்வார்கள் பாசுரத்தை எடுத்துட்டா கூட அவ என்ன சொல்றா, ஆகாயம் மூடறுத்து அண்டம் போய் நீண்டதே அப்படின்னு. அவ்வளவு தூரத்துக்கு இப்ப மகாபலி சின்னதா வந்து அந்த இடத்துல தானம் பண்றான்னா இவரும் குட்டியா இருந்து குழந்தையா வாங்கிக்கணும். அப்ப அந்த பிரீத்தி விசேஷத்தால அப்படியே நெடுநெடுன்னு திருவிக்கிரமனா போறார் இல்லையா, அதே போல இந்த இடத்துல அந்த ஆலிங்கனம் உண்டாற பொழுது அதுக்கு சேர திருமேனி தளர்வடையாமே வைத்து கிடந்த மலர் மார்பனாக அப்படி விகசித்து நப்பின்ன பிராட்டியோட சேனிச்சுருக்கானோ. அப்படிப்பட்ட அந்த நப்பின்னை பிராட்டி திருமுலை தடங்கள் அந்த ஆலிங்கனம் கண்டதாலே அப்படி அகண்டு இருக்கக்கூடிய திருமார்பு. அப்போ இந்த இடத்துல சதைக ரூப ரூபாயன்னு இப்போ அந்த இருப்புக்கு சேர அவன் இருக்கணுங்கிற ஒரு அவசியம் இல்லாதபடி அந்த உகப்பாலே பெருகின திருமேனியை உடையவன், மலர்ந்த திருமார்பை உடையவன் அப்படின்னு நாம் இந்த இடத்துல ஒரு அர்த்தம் பண்ணிக்கணும். ஏன்னா இப்ப ஆசிரித சம்ஸ்லேஷம் அடியாரோடு எம்பெருமான் இருக்கிற பொழுது அந்த இடத்துல வந்து இந்த அனுபவம் சேராது. அவன் மலர்ந்து அப்படி பிரகாசமா தான் இருப்பான் அப்படின்னு காண்பிக்கிறார் இந்த இடத்துல. அப்படிப்பட்ட கண்ணபிரான் வைத்து கிடந்த மலர் மார்பகா வாய் திறவாய். அந்த எம்பெருமானவனுடைய அந்த திருவாயை திறந்து கம்பீரமான மிடற்றோசையாலே ஒரு வார்த்தை சொல்லாய். அப்படி ஒரு வார்த்தை வந்து தேவரீர் அருளி செய்யணுமே. யதிவா ராவணஸ்வயம் அப்படின்னு விபீஷண ஆழ்வான்ட்ட சொல்லி விபீஷண ஆழ்வான சேத்துண்டா போல எங்களுக்கும் ஒரு வாய் திறந்து தேவரீர் அருளி செய்ய வேண்டுமே. அதாவது அவனுடைய சன்னதி நின்று அவன் பிராட்டியோட வந்து இவளுக்கு சேவை சாதிக்கலைன்னா அவ போமாட்டா. அப்படி இருக்கிறச்ச இவன் இப்படி உள்ள சேனிச்சுட்டு இருக்கிறது எந்த அளவுக்கு உகந்த விஷயம். உன்னால் அல்லது செல்லாதே உன் புறப்பாடு பார்த்திருக்கிற எங்களுக்கு ஒரு வார்த்தையும் அரிதோ. உன்னை பார்த்து உன்னை சேவிச்சுட்டு பிராட்டியோட போகணும் உன்னிடத்துல விண்ணப்பிக்கணும்னு தான் நாங்க காத்துட்டு இருக்கோம். ஆனால் இப்படி நீ வந்து ஒன்னும் சொல்லாம படுத்துட்டு இருக்கியே. சரி அவள் வந்து கூப்பிட்டு அழைச்சா நீ புறப்பட்டு கூட வர வேண்டாம். அவள் புறப்பட விட்டாளாகி நப்பின்னை பிராட்டி வந்து புறப்படுறதுக்கு விடாம ஆலிங்கனம் பண்ணிட்டு இருந்தா கூட கிடந்த விடத்தே கிடந்து மா சுச்சகா என்று ஒரு முக்தி தேர்கை அரிதோ. இப்ப சரம ஸ்லோகத்தை வந்து சொல்றாரு இல்லையா, தேர்தட்டுல நின்று சரமார்த்தத்தை வந்து பிரகாசிக்கப்படுத்துறார் கீதாச்சாரியன். சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சகா அப்படின்னு. சரி இந்த நப்பின்ன பிராட்டி தான் வந்து புறப்பட ஒட்டாளாகில் நீயாவது இந்த கிடந்த இடத்துல கிடந்து மா சுச்சகா அப்படின்னு சொன்னா அதை பார்த்து நாங்க சந்தோஷமா இருப்போமே. அந்த சரணாகதியில உண்டா இருக்கக்கூடிய மகா விசுவாசம் தோட்டம் இருப்போமேனா அதையும் அவன் சொல்ல மாட்டேங்கிறான். சரி இப்படி வந்து இங்க ஒரு ஒரு விசேஷம் வைபவம் நடந்துட்டு இருக்கிற பொழுது நப்பின்ன பிராட்டி பார்த்தாலும். ஏன்னா இப்ப பிராட்டி எப்பேற்பட்டவள் அப்படின்னால் பிராட்டியும் பெருமாளுமாக போட்டி போட்டு கொண்டு அந்த ஆசிரியர்களுக்கு அடியோர்களுக்கு அருள் பண்ணக்கூடியவர்கள். தன்னடியார் திருத்தகுத்து தாமரையாள் ஆகிலும் சிதகுரைக்கு மேல் என்னடியார் அது செய்யார் செய்தாரேல் என்ன செய்தார் என்பர் போலும் அப்படின்னு சுவாமி பெரியாழ்வாருடைய அனுபவம் திருவரங்க மகாசேத்திரத்தை மங்களாசாசனம் பண்ற பொழுது. சரி இப்ப இவா இவ்வளவு தூரத்துக்கு வந்து இந்த இடத்துல நம்ம இடத்துல ஒரு வார்த்தை சொல்லி அபயம் பெற வேணும்னு வர்ற பொழுது நாம் ஏதாவது இவாளுக்கு சொல்லலாமே அப்படின்னு பெருமாள் வர்ற பொழுது தம்மையுடைய தாங்களே எழுப்புவதே. இப்ப இந்த நப்பின பிராட்டி ஏகாந்தத்துல பெருமாளோட இருக்கிற பொழுது அவள் தானே கண்ணபிரான் எழுப்பணும். இவா வந்து எழுப்புறாள் இவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராட்டி அப்படி கண்ணாலே பெருமாளை பார்த்து வாய் பெசாம இரு அப்படின்னாலாம். கண்ணிலே அப்படி ஜாட காட்டினாலாம்.
வாய் வாய்ன்னு வாயை நிறுத்தாள். அமைதியா இருக்கணும்னா நான் தான் அனுகிரகம் பண்ணுவேன் அவளுக்கு. அவ புருஷகாரமா வந்து கேட்டது சரணாகதி பண்ணது என்ன முன்னிட்டு தான் உன்னிடத்துல சரணாகதி பண்றா. என்ன ஒரு அனுபவம் வியாக்கியானத்துல சாதிச்சிருக்கார். இவன் மறுமாற்றம் சொல்ல புக தம்மை ஒழிய தாங்களே எழுப்புவதே. அப்ப பிராட்டி இருக்கிற பொழுது எப்படி ஒரு ஜீவன் வந்து ஜீவாத்மா பிராட்டியை விட்டுட்டு நேரா பெருமாள்கிட்ட ஆசிரியிக்க முடியும்? அப்ப பிராட்டி என்ன பண்ணுவாளாம்? அப்படி பெருமாளை பார்த்து நான் அவளுக்கு வந்து உன்னோட திருவடியில அவ சேர்றதுக்கு உண்டான புருஷகாரத்தை பண்றேன். அதை ரொம்ப அழகா பெரியவாள்லாம் வியாக்கியானம் பண்ணுவான். என்னடியார் அது செய்யார் செய்தாரே நன்னு செய்தார் என்பர் போலும். பிராட்டி வந்து எந்த ஒரு காலத்திலையும் தன்னுடைய தாசர்களுடைய விஷயத்தை பார்க்காம அப்படி கடாட்சமே வடிவாக இருக்கக்கூடியவர்கள், அப்படி அனுகிரகம் பண்ணக்கூடிய பிராட்டி அவளே வந்து நம்ம வந்து நம்முடைய சரணாகதியை ஏத்துக்கிற பொழுது ஒரு தோஷம் காணலாம்படியாகத்தான் நம்முடைய சொரூபம் இருக்கு. நாம் அத்தனை அபச்சாரங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்யுங்கிறார் ஆழ்வார். சுவாமி திருமங்கை ஆழ்வார் என்ன சாதிக்கிறார்? வெண்ணியே வேண்டி வீழ் பொறுக்கிறங்கி வேல்கனார் கலவியே கருதி நின்னவா நில்லா நெஞ்சினை உடையேங்கிறார். அப்ப அப்படி பிராட்டியும் அப்படி தயையே வடிவா இருக்கிற பிராட்டி கூட ஒரு குற்றம் காணலாம்படியாகத்தான் நம்முடைய சொரூபம் இருக்கு. தன்னடியார் திறத்தகத்து தாமரையால் ஆகிலும் சிதகுரைக்கு மேல். அவ சொல்லவே மாட்டா. ஒருவேளை அவ சொல்றபடி அளவுக்கு நாம பாவம் பண்ணியிருந்தாலும் என்னடியார் அது செய்யார் செய்தாரே நன்னு செய்தார் என்பர் போலும். என்னுடைய அடியவன் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கண்டிப்பா பண்ணியிருக்க மாட்டான். அப்படி பண்ணியிருந்தாலும் லோகத்துக்கு ஒரு பெரிய நன்மை உண்டாகணுங்கிறதுக்காக தான் பண்ணியிருப்பான். என்னடியார் அது செய்யார். இன்னும் இதை விசேஷமா அன்வயம் பண்ணினா என்னடி யார் அது செய்யார்? பிராட்டியின் இடத்துல சொல்றாராம் பெருமாள். அப்போ யார்தான் லோகத்துல அபச்சாரம் பண்ணல? இப்ப காகாசுரன் பண்ண அபராதத்தை விடவா அத்தனை அபராதம் பண்ணியிருக்கான் அவன். ராவணன் எவ்வளவு அபராதம் பண்ணினான். அதனால என்னடி யார் அது செய்யார் செய்தாரே நன்னு செய்தார் என்பர் போலும். அப்படி வந்து அந்த நப்பின்ன பிராட்டியினுடைய ஒரு கண் அசைவுக்கு ஏற்குமா போல பெருமாள் இந்த இடத்துல அப்படி கட்டுப்பட்டு ஒரு பாரதந்திரியத்தோட இருக்கார். அந்த இடத்துல சர்வ சுதந்திரனா இருக்கக்கூடியவன் இந்த பிராட்டியினுடைய கண்ணழகுக்காக அவள் வந்து அப்படி வைக்கும்படியாக சேனிச்சுட்டு இருக்கார். இவன் மறுமாற்றம் சொல்ல போக தம்மையுடைய தாங்களே எழுப்புவதை என்று கண்ணாலே வாய்வா என்று வாய நெறித்தாள். அப்ப அந்த நப்பிண்ணை பிராட்டியினுடைய கண்களை பாக்குறச்ச என்ன ஆறுது? எப்பேற்பட்ட கண் அவளுக்கு அப்படின்னா, இப்ப பெரிய பெருமானுடைய கண்கள் எடுத்துட்டா திருப்பாணாழ்வார் சொல்றார், கரியனவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவரிவோடி நீண்ட பெரியவாய கண்கள் அப்படின்னு. அதுபோல இந்த நப்பின்ன பிராட்டிக்கும் அழகாலும் பரப்பாலும் கண்ணிலே அகப்பட்டவன் அக்கடலை கரை கண்டாலிரே நம்மை பார்ப்பது. இப்ப ஆண்டாள் திருப்பாவையில அதே ஒரு பாசுரத்துல ரொம்ப அழகா சொல்றா, செங்கன் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ. இப்ப நப்பின்ன பிராட்டியினுடைய கண்ணழக வந்து கண்ணபிரான் பார்த்துட்டோ, அதுல இருந்து அவனோட கண்ணை எடுத்தாதானே நம்மளை பார்க்க முடியும். அவன் நப்பின்ன பிராட்டியை பாக்குறப்ப பார்த்துட்டே இருக்கான். அப்புறம் நம்மள எங்க கடாட்சம் பண்றது? அப்ப அழகாலும் பரப்பாலும் கண்ணிலே அகப்பட்டவன், அந்த நப்பின்னையுடைய கண்ணழகில் அகப்பட்டவன் அக்கடலை கரை கண்டாலிரே நம்மை பார்ப்பது. இப்ப பிராட்டி இப்ப ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒரு அருமையான ஸ்லோகத்தை இந்த இடத்துல எடுக்கிறார், ந ஜீவேயம் க்ஷணமபி அப்படின்னு. அப்போ அப்படி வந்து அவளை விட்டு இருக்க ஒண்ணாதபடியாக செய்யக்கூடியபடி இருப்பது அவளுடைய கண்ணழகு. மேலும் மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாத நதியோம் தீக்குறளை சென்னோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமார் எண்ணி அப்படிங்கிற பாசுரத்துல இந்த விரதத்துக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் சொல்ற பொழுது இந்த கண்ணபிரானுடைய தரிசனம் கிடைக்கிற மட்டிலும் இந்த அலங்காரங்கள்லாம் நாங்க பண்ணிக்க மாட்டோங்கிறா. மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி அப்படின்னு. அப்போ அப்படி மையிட்டு எழுதோம் இருக்கிற எங்களையும் மையிட பண்ணினாலன்றோ நீ கண்ணுக்கு மையிடுவது. இப்ப நப்பின்ன பிராட்டியை பார்த்து இவா சொல்றா, அவனை பாக்குற வரைக்கும் அலங்காரங்கள்லாம் பண்ணிக்க மாட்டோம்னு நாங்க இருந்துட்டு இருக்கோம். அப்போ எங்களுக்கெல்லாம் நல்ல அலங்காரத்தை பண்ணி ஜீவாத்மாக்களாக இருக்கக்கூடிய எங்களை பரமாத்மாவான கண்ணபிரான் இடத்துல சேர்த்ததுக்கு அப்புறம் இல்லையோ நீ வந்து கண்ணுல மை வச்சுக்கணும். எங்களையும் மையிட பண்ணினாலும் நீ கண்ணுக்கு மையிடுவது. உன்னுடைய கண்ணழகும் பெருமையும் எங்கள் பேற்றுக்கு உடலில் இருந்தோம். சரி, இந்த பெருமாள் உன்னோட கண்ணழகை பாக்குற பொழுதோ அவர் வந்து இப்ப நாச்சியார் திருக்கோலத்துல நம்பெருமாள் சேவை சாதிச்சார் இல்லையா? இப்ப இந்த பராசர பட்டருக்கு இது நம்ம சம்பிரதாயத்துல ரொம்ப அழகா சொல்லக்கூடிய ஒரு விசேஷம்.
பராசர பட்டர் வந்து பிராட்டின் இடத்துல அத்தனை பிரீத்திய உடையவர். இப்ப பெருமாள் பார்த்துட்டு என்னதான் இவன் வந்து பிராட்டிக்கே எப்ப பார்த்தாலும் பரிஞ்சு பேசிட்டு இருக்கான், நாமும் பிராட்டிய போல ஆக வேணும்னு சொல்லிட்டு பிராட்டி போலாம் இதை நாச்சியார் திருக்கோலத்தை சாத்திண்டு எல்லாம் பார்த்து, போய் பட்டரை இங்க பாரும், நாம் வந்து இப்படி பிராட்டி போல ரங்கநாச்சியார் போல இருக்கோம், எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு அலங்காரம் எல்லாம் திருவடியில இருந்து திருமுடி வரைக்கும் சரியா இருக்கு. ஆனா ஒரே வார்த்தை சொல்லிட்டார், பிராட்டியை போல் உம்மால் விழிவிழிக்க ஒண்ணாது. ஏன்னா இப்ப பெருமாளுடைய கண்கள் எப்பேற்பட்டது அப்படின்னா, திங்களும் ஆதித்யனும் விழுந்தார் போல் அப்படின்னு ஒரு பக்கத்துல வந்து சந்திரன் போல நம்ம கடாட்சம் பண்ணாலும், இன்னொரு பக்கத்துல அபராதம் பண்ணினா எரிச்சு விடுவார். ஆனா பிராட்டிக்கு சுவாபாவிகமாவே அந்த திருக்கண்கள் இருக்கக்கூடிய குளிர்ச்சி, தயை அதெல்லாம் இருக்கு இல்லையா? அதனால அப்படிப்பட்ட பிராட்டியினுடைய கண்ணை இந்த பெருமாள் பார்த்துட்டு இருக்காரு. அதுல அப்போ வந்து அதை பாக்குறச்ச அவள்கிட்ட இருக்கக்கூடிய தயை இன்னும் அந்த புருஷகாரத்தால மேற்பட்டு நம் விஷயமா பெருமாள்கிட்ட போறது. அப்ப அந்த பிராட்டிய பார்த்துட்டு நம்மளை பார்க்கிற பொழுதும் அவனுடைய அந்த சீற்றம் தணிந்து நம்முடைய சரணாகதி அந்த இடத்துல விஷயமா இருக்கு. அப்படி இருக்கிறச்ச மையிட்டெழுதோம் என் இருக்கிற எங்களையும் மையிட பண்ணி, அப்ப இவா வந்து இத்தனை காலம் அலங்காரமே பண்ணிக்காத இருந்தவா இப்படி மையெல்லாம் இட்டுண்டு பூவெல்லாம் வச்சுட்டு இந்த பாவை விரதத்துக்காக போறான்னா கண்ணபிரான அடைய போறா, பெருமாள் அந்த சரணாகதியை ஏத்துனுட்டார் அப்படின்னு அர்த்தம். அப்படி பண்ணிட்டு இல்லையோ இந்த பிராட்டி வந்து மண்ணு வச்சுக்கணும். மைத்தடங்கண்ணினாய் அப்படிங்கிறதுக்கு எத்தனை வியாக்கியானம் பண்ணியிருக்காரு இந்த இடத்துல பெரியவாச்சான் பிள்ளை. உன்னோட கண்ணழக வந்து அந்த கண்ணபிரான் பார்த்ததுக்கு அப்புறம் அது எங்கள் பேற்றிற்கு கடவுது. சரி, நம்ம இடத்துல இருக்கிற சீற்றம் எல்லாம் தணிந்து நம்மை விஷயீகரிப்பான்னு நாம் இருக்கிற பொழுது அது பேற்றுக்கு காரணமாகாதே, இழவுக்கு உடலாவதே. அவனை நாம் இழக்கும்படியா உன்னுடைய பார்வை பண்ணிடுறது போல இருக்கு. ஏன்னா அவளை விட்டுட்டு வந்ததானே நம்ம இடத்துல அவன் வர முடியும். அதனால மைத்தடங்கண்ணி நாய் அப்படிங்கிறதுக்கு இத்தனை அர்த்தம். நீ நீ அப்படின்னா இந்த இடத்துல என்ன, அவனை பிழைக்கு அடியான நீ அவனை விளக்க கிடவையோ. உன்னை முன்னிட்டு தானே நாம் பிரபத்தி பண்ணி அவனை அடைய முடியும். அப்படி அவனை பிரபத்தி பண்ணகைக்கு உடலாய் இருக்கிற நீ அவனை விளக்க கடவையோ. அதுவும் இவன் எப்பேற்பட்டவன், உன் மணாளனை மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாளனை கோபி ஜன வல்லபகா என்கிறபடியேயும் லோக பர்த்தாரம் என்னும் சொல்லுகிற பொதுவையுடைய உனக்கே சுயமாய் நீ புருவம் நெறித்த விடத்திலே காரியம் செய்யும்படி பண்ணி இருக்கும் இருப்பு. இப்ப வந்து இந்த கண்ணபிரான் இந்த திருவாய்ப்பாடியில பிருந்தாவனத்துல எல்லாம் இருக்கிற பொழுது எப்படி இருப்பன் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். அஸ்மத் ஞானாச்சாரியர் சுவாமி கோமடம் மாதவாச்சார் சுவாமி சாதிப்பர். கோதூளி தூசரித கோமள கேசவேஷம் கோபால பாலக சதைஹி அனுகம்யமானம் சாயம் ஸ்வயம் பிரதிகிரகம் பசுபந்தனார்த்தம் கச்சந்தமச்சுத சிசும் பிரணதோஸ்மி நித்யம் அப்படின்னு அற்புதமான ஸ்லோகம். இப்ப அப்படி இருக்கிற பொழுது அந்த கோபிஜனர்களுக்கெல்லாம் சகல சுலபமாக இருக்கக்கூடியவன் லோகபர்த்தாரம், அப்படிப்பட்ட ஒரு புருஷோத்தமனா இருக்க செய்தே. இந்த இப்ப இதுல சொல்றார் இல்லையா சுவாமி நம்மாழ்வார் ஆடியழ திருவாய்மொழியில சாதிக்கிற பொழுது, மேய்நிறை கீழ் புக மாபுரள சுனை வாகிர நீர் பிளிரச் சுரிய இன வானிறைபாடி அங்கே ஒடுங்க அப்பன் தீமழை காத்து குன்னம் எடுத்தானே என்ன சொல்றார் இல்லையா சுவாமி நம்மாழ்வார். அப்போ அப்படிப்பட்ட கோபி ஜனங்களும் வந்து ஆசிரிக்கும்படியாக சர்வ சுலபனாக அவன் அங்க இருந்த பொழுதோ அப்படியெல்லாம் இருந்தான். கோகுலத்துல விருந்தாவனத்துல எல்லாம் இருந்தான். அப்படிப்பட்ட பெருமாள் இப்ப எப்படி இருக்காராம், உனக்கே சுயமாய் அத்தனை சுலபனா இருந்தவன் இந்த பிராட்டிக்கு மட்டுமே உரியவன் என்னமா போலே அவளுக்கே உண்டான சொத்தாயிட்டார். நீ புருவம் நெறித்த விடத்திலே காரியம் செய்யும்படி பவ்யனாய் இருக்கக்கூடியதான ஒரு இருப்பு. இப்ப இந்த பிராட்டியினுடைய புருவம் இந்த திருக்கண் நோக்கு எப்படி அசைகிறதோ அதுக்கு ஏத்தா போல அவன் காரியம் பண்றான் அப்படின்னு சொன்னால் அந்த புருஷகாரத்துக்கு எப்பேற்பட்ட ஒரு வைபவம் இருக்கு. அப்படி அந்த பவ்யனா இந்த புருஷகாரத்திற்கு ஏத்த அந்த பெருமாள் இருக்கக்கூடியதுதான் நமக்கு பிரபத்தி பண்றதுக்கு தகுந்த உபாயம், சரணாகதி பண்றதுக்கு தகுந்த சமயம் அப்படின்னு நாங்க இருந்தோம். ஆனால் இங்க நன்றிக்கே அந்த மாதிரி இல்லாதபடிக்கு இனி உனக்கே சேஷம் என்ன இருக்கிறோம் என்னார்கள். ஆகையால இந்த பெருமாள் இப்பேற்பட்ட சர்வசுவாமியா இருந்தாலும் உன்னுடைய
அந்த திருக்கண் வீச்சுக்கு ஏத்தாப்புல காரியம் பண்ணுமவனா இருக்கிறபடியாலே, மேலும் அந்த திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போன்னு இந்த விரோதி நிரசனமும் ஆசிரித சம்ரக்ஷணமும் ஒரு சேர செய்யுமவனாய் இருக்கிறபடியாலே உனக்கே நாங்கள் தஞ்சம் என்றிருந்தோம், சேஷம் என்று இருக்கிறோம்னு இந்த பிராட்டியின் இடத்துல இவாளுடைய ஆர்த்திய வெளியிட்டபடியே சொல்றது இந்த இடத்துல. ரொம்ப அழகா நம்ம சம்பிரதாயத்துல நாம் சொல்றோம் இல்லையா, திருவே தஞ்சம், திருமாலே தஞ்சம், தஞ்சமடைந்த நம் ராமானுசனே தஞ்சம் அப்படின்னு. அதுதான் இந்த இடத்துல ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்ணியிருக்கார் டிவாச்சான் பிள்ளை. அதுவும் இந்த பிராட்டி எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான், ஒரு க்ஷணங்கூட அந்த கண்ணபிரானை விழித்திருக்கும்படியாக செய்கிறவள் அல்லை. ஏன்னா அவர் சதா சர்வ காலமும் ரட்சணம் பண்ணிட்டே இருக்கார். இப்ப அங்க போய் ஷீராப்தியில போய் சேனிச்சுட்டு இருக்கார். ஷீராப்தியில சேனிக்கிற பொழுதும் அந்த ஷீராப்தி எப்படி இருக்கு? உடலாழி பிறப்பு வீடு உயிர் முதலா முற்றுமாய் கடலாழி நீர் தோற்றி அதனுள்ளே கண்வளரும் அடலாடி அம்மான்னு சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில சாதிக்கிறார். அப்ப அங்க ஷீராப்தியில போய் அவன் சேனிச்சுட்டு இருந்தாலும் அவனுக்கு என்ன காரியம்? இந்த லோகத்தை ரட்சணம் பண்றதெல்லாம் ஒரு பெரிய இத்தனை பெரிய காரியத்தையும் அங்க அவன் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கான். சரி, அது பரவாயில்ல. கிருஷ்ணாவதாரத்துல அவன் அவதாரம் பண்ணதுக்கு அப்புறமாவது அவனுக்கு ஒரு எங்கேயாவது கொஞ்சம் விசிராந்தியா உக்காந்தான்னு ஒரு காரியம் இருந்ததா? இல்லை. அவன் அவதாரம் பண்ணினது காராகிருகத்துல சிறைச்சாலையில தோன்றினான். அதுக்கப்புறம் பார்த்தா நடுராத்திரி நந்தகோபர் எடுத்துட்டு அங்க நேரா அங்க போயிட்டார். தேவகி தேவகி பிராட்டிக்கு அந்த ஆயிரகுடத்தில் தோன்றின அணிவிளக்குன்னு வசுதேவர் பெருமாளை ஏழ பண்ணிட்டு அந்த ஒரு நாள்லயே ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரன்னு அங்க போயிட்டு வசுதேவர்கிட்ட இருந்து அதுக்கப்புறம் யசோதை நந்தகோபர் அங்க போறான். சரி, அதுக்கப்புறமாவது கொஞ்சம் சுலபமா அவனால அங்க இருக்க முடிஞ்சதான்னா கம்சனுக்கு தெரிஞ்சிட்டு இந்த 8வது குழந்தையால தான் தனக்கு மிருத்யு, தேவகியினுடைய 8வது குழந்தையால மிருத்யு, அப்ப அவன் அங்க போய் வளர்றானா அப்படின்னு பார்த்து ஒரு ஒரு அசுரனா அனுப்புறான். அவளெல்லாம் அங்க வதம் பண்றதுக்குள்ளேயே பால்ய பருவம் போயிடுறது. அதுக்கப்புறம் அங்க போயிட்டு குழந்தையா இருக்கிற பொழுது ஒரு இதுல கோலையாப்பிடம் எல்லாம் வதம் பண்ணி சாணூர முஷ்டிகர்கள்லாம் இது பண்ணி மதுரா விஜயம் பண்ணி மதுரையில போய் அந்த இடத்துல கம்சனை வதம் பண்றார். அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் என்னென்ன அங்க நடக்கிறது, இப்படி கிருஷ்ணாவதாரம் அப்படியே நடந்துட்டு வர்ற பொழுது அங்க கொஞ்ச நாள்ல மகாபாரத யுத்தம் வந்துடுறது. அதுக்கப்புறம் யுத்த காரியம் முடிஞ்சு எல்லாம் பண்ணி தர்மோபதேசம் பண்ணி சரமார்த்தத்தை பிரகாசம் பண்ணி இத்தனை காரியம் பண்ணிட்டு கடைசியில புறப்பட்டு போறச்ச உத்தவரை கூப்பிட்டு ஞானோபதேசம் பண்ணிட்டு புறப்பட்டு போயிடுறார் வைகுண்டத்துக்கு. அப்ப இப்படி எல்லாம் இருந்தாருன்னா அவருக்கு எங்க ஒரு விசிராந்தியே இல்லாம அப்படி ரட்சணம் பண்ணிட்டு இருக்கார் பெருமாள். ஆனா இந்த மாதிரி பண்றது ஒரு ஒரு அசாத்தியமான கிருத்தியம், அதிமானுஷமான சேஷ்டிதம் இல்லையா? இப்போ சாதாரணமான ஒரு மனுஷனையும் பகவானையும் பார்க்கிற பொழுது எல்லாமே பெருமாளத்துல அதிமானுஷன், கம்பேரே பண்ண முடியாது இல்லையா நம்மளால. அதான் சுவாமி கூரத்தாழ்வான் தன்னுடைய அதிமானுஷ ஸ்தவத்துல ரொம்ப அழகா சாதிக்கிறார். அதிமானுஷ சீலவிருத்த வேஷைகி அதிவிருத்துர அமர விக்ரம பிரதாபைகி அதிலங்கித சர்வலோக சாமியம் வந்தே வைஷ்ணவ வைபவாவதாரம் அப்படின்னு. இப்படி அதிமானுஷமான கிருத்தியங்கள்லாம் கிருஷ்ணாவதாரத்துல அவன் பண்ணினான். இப்ப ராமாவதாரத்திலாவது இந்த வசிட்டாதிகர் இடத்துல பவ்யமா ஒரு அர்த்த விசேஷங்களை சிரவணம் பண்ணக்கூடிய ஒரு சமயம் அவனுக்கு நடந்தது. விஸ்வாமித்ராதிகள்கிட்ட போய் பாடம் கேட்டான், எல்லா காரியமும் பண்ணினான். கிருஷ்ணாவதாரத்துல எவ்வளவு கிருத்தியங்கள், சேஷ்டிதங்கள். அதனால அப்படி இருக்கிற கண்ணபிரான் அப்போ எத்தனையிலும் துயிலழ விட்டாய்கான். அதனால இந்த பிராட்டி என்ன பண்றாளாம், பெருமாளிடத்திலையும் பரிவு இல்லையா? இப்போ ஒரு தாயாருக்கு தன்னுடைய பர்த்தாவையும் பார்த்துக்கணும், தொட்டில்ல சேரச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தையும் பார்த்துக்கணும் இல்லையா? பர்த்தாவிடத்திலையும் பிரீத்தி இருக்கு, குழந்தையின் இடத்திலையும் பிரீத்தி இருக்கு. அதனால ஒரு க்ஷணமும் அவளை எழுந்திருக்க ஒட்டுகிறதில்லை. அந்த பெருமாளை அப்படி அந்த சயனத்துக்கு பங்கம் வராதபடி இருக்காள் பிராட்டி பக்கத்துல. உணர்ச்சிக்காக பிரியவும் பயப்படுதி. எழுந்து ஆசிரித காரியம் நிர்வாகம் பண்ண பெருமாள் போயிட்டார் அப்படின்னா அந்த திரும்ப எப்ப வருவாரோ அப்படின்னு அந்த விரகத்துக்காக அந்த பிரிவுக்காக ரொம்பவும் இவள் பயப்படுறாள் பிராட்டி. அதனால எத்தனையிலும் பிரிவாற்றகில்லாயாள். அது ஆனா பிராட்டியினுடைய சொரூபம். அது அது உன் குறையோ, அவனை சனகாலமும் பிரியமாட்டாத உன்னுடைய பலகானியின் குறை என்றோ அப்படின்னு இந்த இடத்துல ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்றார். ஏனால் இப்படி பிராட்டி நித்திய அனபாயினியாக இருக்கக்கூடியவள், சதாசர்வ காலமும்
எம்பெருமானிடத்திலேயே இருக்கக்கூடியவள். ஒரு க்ஷணமும் அவனை விட்டு பிரியாதபடிக்கு, அவனை பிரிந்தால் அந்த சொரூபம் நிரம்பெறாதபடியாக இருக்கக்கூடியவள். அதைத்தானே ஸ்ரீமத் ராமாயணத்துல அனன்யா ராகவேணாம் பாஸ்கரேன பிரபாயதா அப்படின்னு சீதா பிராட்டி சொல்றா இல்லையா? அகலகில்லே நிறையும் என்ன க்ஷணகால விசலேஷமும் பொறுக்க மாட்டாமையாலே அவனோட்டை நித்திய சம்யோகம் எங்களுடைய இந்த லாபத்துக்கு உடலாக ஒழிய விபரீதமாவதே அப்படின்னு இந்த இடத்துல வியாக்கியானம் பண்றார். அந்த பிராட்டி எப்படி இருக்காளாம்? அகலகில்லே நிறையும் என்ன அலர்மேல் மங்கை உரமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிகுணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று சுவாமி நம்மாழ்வார் தெரிவிக்கிறபடி அந்த க்ஷணகால விசலேஷம், ஒரு க்ஷணங்கூட பெருமாளை விட்டு அந்த இருக்கக்கூடிய பிரிவை பொறுக்க மாட்டாதவள் பிராட்டி. ஆனா இப்போ இந்த இடத்துல மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனையிலும் துயிழ விட்டாய்கான் அப்படின்னு சொல்ற பொழுதும் அந்த பெருமாள் பிராட்டியினிடத்திலிருந்து வந்தாதானே இவாளுக்கு காரியம் பண்ண முடியும், இவாளுடைய சரணாகதி காரியகரமாகும் இல்லையா? அப்ப என்ன ஆறுது? நித்திய சம்யோகம், நீ இந்த பெருமாளோடு நித்தியபடியாக சேர்ந்திருக்கக்கூடிய இந்த சேர்த்தியானது எங்களுடைய லாபத்துக்கு உடலாக ஒழிய விபரீதமாவது. ஏன்னா கண்ணபிரான் முகங்காட்டாதபடியாலே. அதனால தத்துவம் என்ன தகவு, தத்துவம் அப்படின்னா சத்தியம், தகவன்று அப்படின்னா தர்மம் என்ன அப்படின்னு அர்த்தம். இது ஏதோ எங்களுக்கு ஒரு மனம் போன போக்குல இந்த அர்த்த விசேஷத்தை நாங்க சொல்றோம் அப்படின்னு இல்லாம யதார்த்தமா இப்படி இந்த பிராட்டியினுடைய சன்னதியில பெருமாளை ஆசிரிப்பது எவ்வளவு உகந்த புருஷகார லட்சணம் என்கிற ஞானம் தோற்ற மெய்யே தர்மம் என்று ஒரு சொரூபத்துக்கு வாசியான விஷயத்த, சொரூபத்துக்கு சேர்ந்த விஷயத்தை தான் இந்த இடத்துல சொல்றோம் அப்படின்னு தத்துவம்னு தகவு. தகவுன்னா தத்துவம்னு. பாபானாம்பா சுபானாம்பா என்னும் உனக்கும் அகந்த்வா ராவணம். இந்த இடத்துல ஸ்ரீமத் ராமாயணத்துல இருக்கக்கூடிய பலவிதமான ஸ்லோகங்கள் எல்லாம் காட்டி விசேஷமாக வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதாவது இந்த புருஷகார வைபவத்துக்கு பிராட்டியினுடைய சேர்க்கையை, பெருமாளை நாம் ஆசிரியிக்க வேண்டுவது அப்படின்னு இந்த இடத்துல ஒரு தேரின அர்த்த விசேஷமாக நாம் கொள்ளலாம். ஏன்னா அந்த பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் இந்த சம்ஸ்லேஷம் இந்த இடத்துல சேர்த்தி உண்டாயிருக்கிறபடியால அந்த சேர்த்தியால இவர்கள் எழுப்புற பொழுதும் அவன் செல்ல ஒண்ணாதபடி அவன் இருக்கிறபடியே சொல்றது. ஆகையால தத்துவம் என்று தகவு, தத்துவம் என்ன தகவேலோர் எம்பாவாய் அப்படின்னு இந்த இடத்துல இந்த பாசுரத்தினுடைய விசேஷமான அனுபவம் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை 3000 படியில சாதித்திருக்கக்கூடிய விசேஷம். அப்போ பிராட்டியும் பெருமாளும் இந்த இடத்துல கடாட்சம் பண்றதை பார்க்கிற பொழுது எது எந்த கடாட்சத்துக்கு ஏற்றம் ஜாஸ்தியா இருக்குன்னா சுவாபாவிகமாகவே பிராட்டியினுடைய அந்த புருஷகாரத்துக்கு இருக்கக்கூடிய பெருமை. அதை பார்க்கிற பொழுது இப்ப ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லணும்னா ஸ்ரீமத் ராமாயணத்துல இந்த சிறிய திருவடியினுடைய விஷயத்த சொல்லலாம். ஆஞ்சநேய சுவாமி பிராட்டிய சேவிச்சு அங்குலியக பிரதாயனம் அப்படிங்கிற ஒரு சர்க்கம் சுந்தரகாண்டத்துல வருது. அப்போ ஆஞ்சநேய சுவாமி என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னா, இப்போ இந்த ராட்சசிகள் இத்தனை காலமும் இருந்து பிராட்டிய பாடாப்படுத்தி எடுத்துட்டு இருக்கா, பலவிதமான சேட்டைகளை அவள் இடத்துல செய்து கொண்டு ராவணனை தன்னுடைய பர்த்தாவாக வரிக்க வேணும்னு அவனுடைய அந்த சொல்லுக்கு மிரட்டி இருக்கிறதுபடி இவாள்லாம் பண்ணிட்டு இருக்கா. ராவணம் பஜ பர்த்தாரம் பர்த்தாரம் சர்வரக்ஷசாம். இப்ப பெரிய ராட்சசர்களுக்கெல்லாம் வேந்தனாக இருக்கக்கூடிய ராவணனையே நீ உன்னுடைய பர்த்தாவாக வரிக்க வேண்டும் அப்படின்னு. அப்ப எத்தனை ஒரு அராஜகம் பண்ணியிருப்பா. பிராட்டிய பயமுறுத்திண்டு அந்த அசோக மரத்துக்கு அடியில பிராட்டி எந்த ஸ்திதியில இருந்தா, இதெல்லாம் நமக்கு ரொம்ப அழகாக ஸ்ரீமத் ராமாயணத்துல காண கிடைக்கிறது. அப்படி இருக்கிறப்ப ஆஞ்சநேய சுவாமி ததர்ஷா பிங்காதிபதேர் அபாத்தியம் வாதாத்மஜம் சூரியமிபோதயஸ்தம் அப்படின்னு வால்மீகி மகரிஷியினுடைய ஸ்ரீசுக்தி. அப்ப அந்த பிராட்டி அந்த அசோக வணிகையில இருக்கிற பொழுது ஆஞ்சநேய சுவாமி பெருமாளுடைய விஷயத்த விண்ணப்பம் பண்ணதுக்கு அப்புறம் இத்தனை காலம் இந்த ராட்சசிகள்லாம்
உங்களை இத்தனை பாடுபடுத்தியிருக்கா, நீங்க சொல்லுங்கோ, நான் எல்லாம் அத்தனை பேரையும் பஸ்மமாக்கி தகிச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு தெரிவிக்கிறார். நமக்கு அந்த ஆஞ்சநேய சுவாமியினுடைய ஸ்லோகத்திலேயே விசேஷமா வருது இல்லையா? உல்லங்கிய சிந்தோ சலிலம் சலிலம் யசோக வன்னிம் ஜனகாத்மஜாயாக ஆதாய தேனைவ ததாஹ லங்காம் நமாமிதம் பிராஞ்சலி ராஞ்சநேயம் அப்படின்னு. இப்ப இந்த ராம காரியத்துக்காக இந்த திருவடி என்ன பண்ணினார்? உல்லங்கிய சிந்தோ சலிலம் சலிலம், 100 யோஜன விஸ்தீரம் இருக்கக்கூடிய அந்த சமுத்திரத்தை, பலவிதமான நீர் ஜந்துக்கள் ஜலராசிகள்லாம் இருக்கக்கூடிய ஜலாசயங்கள், பெரிய பெரிய திமிங்கலங்கள் முதலைகள்லாம் இருக்கக்கூடிய அந்த சமுத்திரத்தை அப்படி ஆகாய மார்க்கமா தாண்டி போனார் ராம காரியத்தினால. உல்லங்கிய சிந்தோ சலிலம் சலிலம் எஸ் சோகவன்னியம், அங்க போய் என்ன பண்ணார்? எஸ் சோகவன்னியம் ஜனகாத்மஜாயாக, இந்த ஜனகனுக்கு ஆத்மஜை, ஜனக மகாராஜனுடைய மகா பிரம்மஞானியா இருக்கக்கூடிய ஜனகருடைய குமாரியாக இருக்கக்கூடிய சீதையினுடைய அந்த ஒரு பெருமை. ஆனாய ஆதாய தேனைவ ததாக லங்கா, அந்த சீதையின் இடத்துல எந்த ஒரு அக்னி இருந்ததோ, சோகவன்னிம் ஜனகாத்மஜாயாக, ராமனை பிரிந்திருக்கிறபடியால உண்டாயிருக்கக்கூடிய அந்த சோகம் என்கிற ஒரு பெரு நெருப்பானது எந்த சீதையின் இடத்துல இருந்ததோ அதை எடுத்து ஆனாய தேனைவ ததாக லங்காம், லங்கையவே பஸ்மீகரம் பண்ணிட்டார், கொளுத்திவிட்டார் லங்கையவே. நமாமிதம் பிராஞ்சலி ராஞ்சனேயம் அப்படின்னு. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல கூட பிராட்டி வந்து சிறிய திருவடி இடத்துல சொல்லலையே, இந்த ராட்சசிகள்லாம் ஏதோ ராவணன் போட்ட உத்தரவுக்கு இணங்க இந்த மாதிரி அவர்கள் பண்ணிட்டார்கள். சுவாபாவிகமாக அவர்கள் ஒரு ஒன்றும் பாவம் அறியாதவர்கள். ஏன்னா அவன் சொல்றபடி அவ கேட்கலன்னா அவன் இவ அத்தனை பேரையும் வந்து சிக்ஷிச்சிடுவான், தண்டிச்சிடுவான். அதனால மனசறிஞ்சு அவ பண்ணல, பரவாயில்ல, அவளை வந்து விட்டுடலாம் அப்படின்னு ஆஞ்சநேய சுவாமி அவர்களை எல்லாம் மன்னிக்கும்படி பண்ணினவள். இது ஒரு சரித்திரம் நமக்கெல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்துல தெரியறது. அதே போல காகாசுரன் சரித்திரம் இல்லையா? காகம் தஞ்ச விபீஷணஞ்ச, காகம் சரடன்னா நம்பெருமாள் காத்தனரே அப்படின்னு சொல்லுமா போல, அவ்வளவு மகத்தான பிராட்டியினுடைய அந்த ஒரு பெரிய அபச்சாரத்தை பண்ணினவன் அவன் காகாசுரன். பிராட்டியினுடைய திருமார்பை தீண்டி எல்லா பக்கமும் அந்த காகம் போறது. அதுல பிரம்மாஸ்திரத்தை ஒரு இதுல தர்பேல அபிமந்திரணம் பண்ணி பெருமாள் பிரயோகிக்கிறார். அப்படி வித்தகனே ராமாவோ அபயம் அப்படின்னு விழுற பொழுது அந்த பக்கம் விழுந்துருச்சு அந்த காகம். இது எப்பேற்பட்ட அபச்சாரம் இந்த காகாசுரன் பண்ணினது.
ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. மேடம், காலட்சேபம் வந்து அம்மா ஒரே ஒரு நிமிஷம் இருமா, சுவாமி இப்ப எழுந்திருப்பார். ஒரு நிமிஷம் இருங்கோ, தவறுதலா ரிமூவ் எடுத்து அடியன் கொஞ்சம் இருங்க. சுவாமி இப்ப எழுந்திருப்பார். அப்படியே எல்லாரும் அப்படியே மியூட்லயே இருந்துருங்க. இப்ப வருவார் சுவாமி அடியன். அடியன் தாசன், ஹலோ, கேட்டுதா? டிஸ்கனெக்ட் ஆயிடுதா நடுவுல? அடியன் அடியன் சமிக்கணும் சுவாமி. அடியன் சுவாமி அடியேன் அடியன் அடியேன் அடியன் சமிக்கணும் சுவாமி. ஆஹா, பூர்த்தியா கேட்டேளா? பாசுர அர்த்தம் இல்ல சுவாமி, ஒரு 5 நிமிஷம் கேட்கல சுவாமி. அடியன் ஒரு 5 நிமிஷம் தேவி சாதிக்கணும். அடியன் சுவாமி சமிக்கணும் சுவாமி. அடியன் எதுல இருந்து சாதிக்கணும்? பிராட்டி சொல்றாங்கல்ல சுவாமி, அந்த சுவாமி சீதை எந்த கட்டம்? ராவணன் வனத்துல இருக்கிறப்ப தாயார் பிராட்டிகளுக்கு அரக்கிகள் சித்திரவதை பண்றாங்கல்ல. ஆமா ஆமா ஆமா. ஓ, அதோட கட் ஆயிடுதா? சரி, அடியன் இப்போ அதுல இருந்து தொடங்கலாமா திரும்ப? அது வரைக்கும் கேட்டேளா எல்லாரும்? அது வரைக்கும் எல்லாருக்கும் கேட்டுதா ரெக்கார்டிங் ஃபுல்லா? நல்லா கேட்டுது. அது வரைக்கும் கேட்டுது. கொஞ்சம் எல்லாரும் மியூட்ல ஆயிடலாம். அடியன்மா சுவாமி சாதிக்க இருக்காரு. அது வரைக்கும் கேட்டுது அடியன் சுவாமி. சரி, பரவாயில்ல. அது அர்த்த விசேஷத்தை திரும்ப சாதிக்கிறேன். எல்லாரும் அனுபவிக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். கொஞ்சம் யாராவது வாய்ஸ் பேக்ரவுண்ட் டிஸ்டர்பன்ஸா இருந்தா மியூட் பண்ணிடுங்க. கண்டிப்பா சிவகுமார் அவா கொஞ்சம் மியூட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எல்லாரும் மியூட்ல ஆயிடலாமா? ஆடியோ வீடியோ மியூட்ல போயிருங்க. சமிக்கணும் அடியன் சுவாமி. இப்போ தொடங்கலாம் இல்லையா அனுபவத்தை? அடியன் சுவாமி அடியன் சுவாமி. அடியன். அப்போ இந்த இடத்துல இந்த நப்பிண்ணை பிராட்டியோடு இருக்கக்கூடிய புருஷகார வைபவத்தினுடைய ஏற்றமானது சொல்லப்படுறது. இப்போ பிராட்டி வந்து எத்தனையலும் துயிழ ஒட்டாய்கான் தத்துவமன்னு தகவேலோர் எம்பாவாய் அப்படின்னு இந்த பாசுரத்தினுடைய பெரியவாச்சான் பிள்ளையுடைய அனுபவமானது முடியறது. இந்த பிராட்டி ஒரு சன நேரமும் கூட பெருமாள் அப்படி துயிலழ ஒட்டாதபடியாக இருக்கக்கூடியவள். ஏன்னா இப்போ அநேகமான லோக நிர்வாக காரியங்கள் எல்லாம் பகவான் பண்றார். ஷீராப்தியில வந்து அந்த உடலாடி பிறப்பு வீடு உயிர் முதலா முற்றுமா கடலாடி நீர் தோற்றி அதனுள்ளே கண்வளரும் அடலாடி அம்மான்னு இருக்கிறபடி, கிருஷ்ணாவதாரத்திலையும் அவதாரம் நடந்த பொழுது அப்படி ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர அப்படின்னு, அதுக்கப்புறம் பலபடியான ராட்சசர்கள் எல்லாம் கம்சனுடைய ஏவலுக்கு சேர வதம் பண்ணி, அதுக்கப்புறம் கம்சனையும் வதம் பண்ணி, அதுக்கப்புறம் மதுராபுரியில ராஜ்யபாரம் பண்ணி கொண்டு மகாபாரத யுத்தம் பண்ணிட்டு இப்படி ஆயிட்டதால
இந்த பெருமாளுடைய ஒரு கிருத்தியமானது துயிலழ ஒட்டாதபடியாக நப்பின்னை பிராட்டியினுடைய ஒரு தன்மை இருக்கிறபடி. ஏன்னா அவளுடைய அழகிலிருந்து மீண்டு வந்து அவன் இவாளை வந்து கடாட்சம் பண்ணினாதானே இவா வந்திருக்கக்கூடிய விஷயம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோர் எம்பாவாய்ன்னு நடக்கும். அதனால அந்த பிராட்டியினுடைய தயையானது ரொம்ப விசதமாக இந்த இடத்துல சொல்லப்படுறது. ஏனால் இப்போ அதுக்குதான் ஸ்ரீமத் ராமாயணத்துல சொல்லியிருக்கக்கூடிய பல விஷயங்கள் என்னன்னால், முதல்ல இந்த காகாசுர விருத்தாந்தத்தை பார்க்கிற பொழுது பிராட்டியினுடைய அந்த திருமார்பிலே அழகாலே கொத்தி அபச்சாரம் பட்டவன் காகாசுரன். இப்ப பெருமாள் மடியில சேனிச்சுட்டு இருக்கார். ஸ்ரீமான் சுகசுப்தகா பரந்தபகா அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானம். ஸ்ரீமான் சுகசுப்தகான்னா அப்படி போக்கியமா சேனிச்சுட்டு இருக்கிற பொழுதும் அந்த அந்த திருமார்பிலிருந்து வந்த ரத்த துளிகளானது பட்டு பெருமாள் எந்திரிச்சு அந்த காகாசுரனை பார்க்கிறார். காகாசுரனை பார்க்கிற பொழுது அவன் அபச்சாரம் பண்ணான்னு தெரிஞ்செடுத்து பக்கத்திலேயே வந்து இருக்கக்கூடிய ஒரு தர்பை எடுத்து அதுல பிரம்மாஸ்திரத்தை அபிமந்திரணம் பண்றார் இல்லையா. ஏன்னா பகவான் வந்து சர்வ பிரகரணாயுதனாக இருக்கக்கூடியவன். விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல வருது இல்லையா. அப்போ அந்த அஸ்திரத்தை பிரயோகம் பண்ற பொழுது அது வித்தகனே ராமாவோ அப்படின்னு பல இடங்கள்லயும் தேடி அலைந்து யாருமே அதுல இருந்து ரட்சிக்க முடியாதபடி ராமரோட திருவடியிலே அந்த பக்கம் பார்த்து விழருது. இப்ப அந்த பிராட்டி இத்தனை அவசாரம் பண்ணின காக்காசுரனையும் அப்படி விழுந்தவனை இந்த பக்கம் திருவடியை நோக்கி திருப்பி பெருமாளுடைய அபய பிரதானத்தை வாங்கி கொடுத்தாள் காக்காசுரனுக்கு. அதே போல சுந்தரகாண்டத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னால் இந்த பலவிதமான ராட்சசிகள்லாம் வந்து பிராட்டியை சுத்தி அசோகவனத்துல இருந்தாளாம். அத ரொம்ப அழகா வால்மீகி மகரிஷி ஸ்ரீமத் ராமாயணத்துல வர்ணிக்கிற பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னால், ஏகாக்ஷீம் ஏக கர்ணீம், அதாவது முகத்திலேயே பார்த்தா ஒரே ஒரு கண் தான் இருக்கு, மொத்த முகத்துக்கும் ஒரே ஒரு காது தான் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் பலவிதமாக கோரமான ரூபத்தை உடைய ராட்சசிகள்லாம் இருந்து பிராட்டிய வந்து வர்ணிக்கிறா. ஒரு சில பேருக்கு வயத்துல வந்து வாய் இருக்கு. இந்த மாதிரி கோரமான உருவத்தை உடைய ராட்சசிகள். அப்படி அவெல்லாம் என்ன சொல்றா பிராட்டிய பார்த்து அப்படின்னா, ஆஹ் ராவணம் பஜ பர்த்தாரம் பர்த்தாரம் சர்வரக்ஷசாம் அப்படின்னு தெரிவிக்கிறான். இப்ப ராவணன் சர்வ விதமான அரக்கர்களுக்கும் வேந்தராக இருக்கக்கூடியவன். அவனையே நீ உன்னுடைய பர்த்தாவாக உன்னுடைய கணவனாக வரிக்க வேண்டும் அப்படின்னு பலவிதமான துயரங்கள் துன்பங்களை வந்து பிராட்டிக்கு பண்றார்கள். அப்போ ஆஞ்சநேய சுவாமி வந்து அங்கிருந்து ராம காரியமாக வர்றார். எப்படி வந்தார்? உள்ளங்கிய சிந்தோ சலீலம் சலீலம் எஸ் சோகவன்னிம் ஜனகாத்மஜாயாக ஆதாய தேனைவ ததாக லங்காம் நமாமிதம் பிராஞ்சலி ராஞ்சநேயம் அப்படின்னு அற்புதமான ஸ்லோகம். அப்போ இந்த பலவிதமான ஜல ஜந்துக்களும் கோரமான முதலைகள் திமிங்கலங்கள்லாம் இருக்கக்கூடியதான அந்த சமுத்திரத்தை தாண்டி உள்ளங்கிய சிந்தோ சலீலம் சலீலம் ஒரு குளத்தை தாண்டுற மாதிரி தாண்டினாராம் அசாத்தியமா. எஸ் சோக வக்னிம் ஜனகாத்மஜாயாக. அப்போ அந்த ஜனகனுக்கு பிரியையாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டியின் இடத்துல எப்பேற்பட்டதான ஒரு சோக அக்னி இருந்ததோ, அது ராமனை பிரிந்திருக்கக்கூடியதான அந்த ஒரு அக்னி, அதை ஆதாய தேனைவ ததாக லங்காம், அந்த அக்னியை கொண்டு இந்த சிறிய திருவடி லங்கையவே வந்து தகனம் பண்ணிட்டார். நமாமிதம் பிராஞ்சலி ராஞ்சநேயம் அப்படின்னு. அப்படிப்பட்ட அப்படி வந்து ஆஞ்சநேய சுவாமி லங்கையை தகனம் பண்ற பொழுதும் இந்த ராட்சசிகள் இத்தனை காலம் சீதா பிராட்டிக்கு இவ்வளவு கெடுதல் பண்ணியிருக்கா. அப்ப அவர் கேட்கிறார், நீங்க சொல்லுங்க, நான் இவ அத்தனை பேரையும் வதம் பண்ணிடுறேன் அப்படின்னு. அப்ப அவன் ராவணன் வந்து சொன்னான், அவனுடைய ஆக்ஞைக்கு கட்டுப்பட்டுதான் அவ இந்த மாதிரி காரியங்களை பண்ணினாலே ஒழிய அவள் இடத்துல தோஷம் இல்லை, நீ வந்து அவளை மன்னிச்சு விட்டுடு அப்படின்னு சொன்னா பிராட்டி. இப்ப நாம இருந்தா என்ன, ஒருத்தர் வந்து ரொம்ப காலம் நமக்கு உபதிரவத்தை பண்ணியிருக்கார், ஒருத்தர் வந்து நமக்கு ஒரு அந்யோன்யமா இருந்து தண்டிக்கிற அளவுக்கு ஒருத்தர் இடத்துல ஒரு சக்தி இருக்கு அப்படின்னா முதல்ல நாம என்ன பண்ணுவோம், அவரை கூப்பிட்டு, அப்பா இங்க வா, அவன் ரொம்ப காலம் என்னை போட்டு பாடா படுத்தின்னு இருக்கான், இவனை ஒரு வழி பண்ணு அப்படிம்போம். ஆனா பிராட்டி அத்தனை காலம் அசோகவனத்துல இருந்து இத்தனை கோரமான ராட்சசிகள்லாம் பயமுறுத்தி இவ்வளவு கொடுமைகளை பண்ணின பொழுதும் சிறிய திருவடியின் இடத்துல பரவாயில்ல, அவளை வந்து நீ மன்னிச்சு விட்டுடு அப்படின்னு சொல்றா. அது போல ராவணனும் பலபடியான ஒரு துர்தரமான விஷயங்களை எல்லாம் பிராட்டியின் இடத்துல சொல்லி
பேசுற பொழுதும் எதிவா ஜீவித்து மருகசி, உனக்கு ஒரு உயிரோட இருக்கணும்னு ஆசை இருந்தது அப்படின்னா ராகவனிடத்துல என்ன ஒப்படைச்சிடும் அப்படின்னு சொல்லி பெருமாள் உன்னை மன்னிச்சிடுவார். அவர் சரணாகத வத்சலன். பீஷணாழ்வார் சொல்றார் இல்லையா, சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயத மாம் சிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயண சரம ஸ்லோகம். ஆக அப்படி இருக்கிற சரணாகத வத்சலனான ராகவனிடத்துல என்ன நீ ஒப்படைச்சிடு, அப்பதான் உனக்கு உயிர் பழைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு அந்த இடத்துல பிராட்டி சொல்றா இல்லையா. அப்ப அவ்வளவு அபச்சாரம் பண்ணின ராவணனையும் மன்னிக்கக்கூடியதான ஒரு பண்பு, இவ்வளவு பாபத்தை பண்ணின காகாசுரன் ராவணாதிகள் இத்தனை பேரையும் இந்த பிராட்டி மன்னிக்கிறா அப்படின்னா, அப்போ பெருமாள் முன் காரியகரம் பண்றதுக்கும் புருஷகாரம் பண்ணி சரணாகதிய பிராட்டியினுடைய புருஷகாரத்துல சரணாகதியை ஏத்துக்கிறதுக்கும் பிராட்டி சுயமேவ இப்படி ஒரு ஜீவாத்மா இடத்துல அனுகிரகம் பண்றதையும் பார்க்கிற பொழுது அவனில் வாசி இல்லை என்று இருக்கிறோம். ரெண்டு பேருடைய கருணையை பார்க்கிற பொழுது பிராட்டி பெருமாளை காட்டிலும் வேற அல்லல் அப்படின்னு சொல்லும்படியான அளவுக்கு கருணை உடையவள் என்ன இருக்கிறோம். அப்படி இருக்கிற பொழுதோ நீ இந்த கண்ணபிரானை எங்களிடத்திலே இப்படி வரவிடாமல் பண்றது எப்படி, கொத்தலர் பூங்குடல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா அப்படின்னு. அப்படி நீ இருக்கிறது தத்துவம் அன்று தகவு. தத்துவம்னா ஸ்வரூபம், தகவன்று அப்படின்னா தர்மம் அன்று. உன்னுடைய ஸ்வரூபத்துக்கு இது தர்மம் அண்ணு, உன்னுடைய ஸ்வரூபத்துக்கு போராது, உன்னுடைய புருஷகாரத்துவத்துக்கும் இது போராது, உன்னுடைய கிருப்பைக்கும் இது போராது. ஆகையால அந்த கண்ணபிரானை நாம் எல்லாம் சென்று சேவிக்கும்படியாக நீ அருள வேணும் அப்படின்னு இந்த இடத்துல அவளுடைய பிரார்த்தனை. இதோட இந்த 19வது பாசுரத்தினுடைய அனுபவத்தை நாம் திருநிறைவு செய்கிறோம். நாளைய தினம் 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்த்தும் கலியே துயிரடாய் அப்படிங்கிற பாசுரத்துக்கு சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானத்தையும் மேலும் ஒன்னான வானமாமலஜியர் சுவாமியினுடைய சுவாபதேச அர்த்த விசேஷத்தையும் நாளைய தினம் நாம் அனுபவிப்போம். ஆண்டாளுடைய கிருபையாலும் பூர்வாச்சாரியர்களுடைய அனுகிரகத்தாலும் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையுடைய பரம கருணையாலும் இந்த வியாக்கியான பங்குகளை நாம் அனுபவிக்கிற பாக்கியம் இன்றைய தினம் நமக்கு கிட்டித்து நாளையும் தொடர்ந்து அனுபவிப்போம் என்று அடியேன் திருநிறைவு செய்கிறேன். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம். ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தார்யா மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்தியமங்கலம். வாதித்யப சிரோபங்க பஞ்சாரண பராக்கிரம ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய சிரம் விஜயதாம் புவி. அடியார்கள் வாட அரங்கநகர் வாழ சடகோபந்தமிழ் நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியே. இன்னும் ஒரு நூற்றாண்டிரும் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அடியேன் சுவாமி அடியேன் ஒரு சமாவரணம் பண்ணலாம் சுவாமி அடியேன். அதாவது தேவடிக்கு அடுத்து ஒருத்தர் இருந்தா ஒரு 3 தடவை அன்மியூட் பண்ணிட்டே இருந்தா டிஸ்டர்பன்ஸ். அடியனுக்கு ரொம்ப சங்கடமா போயிட்டு அதுக்கு டென்ஷன். தேவடிக்கு அடுத்த நம்பர் டென்ஷன்ல கை தேவடி நம்பர்ல போட்டு விடுது. அடியன் சமைக்க பிரார்த்திக்கிறேன் சுவாமி. ரொம்ப அற்புதமா இருந்தது, ரொம்ப அற்புதமா சாச்சு. இந்த என் அடியார் என்னடி யார் அதெல்லாம் அடியன் கேட்டதே இல்லை. ரொம்ப